ஹை, வணக்கம் சகோதரர்களே, பெரியோர்களே. உங்கள் அனைவருக்கும் இந்த சேனலை ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கும் சப்ஸ்கிரைபர், ஃபாலோவர்ஸ், சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த புரட்சி பெண்ணுங்கிறது ஒரு புரட்சிகரமான எடுத்த ஒரு திரைப்படம் தான் இது. அந்த காலத்தில் எம்ஜிஆர் அவர்கள் அடிமை பெண்ணை எடுத்தாங்க, நான் புரட்சி பெண்ணை எடுத்திருக்கேன். எதிர்பார்க்குறேன் நல்லா இந்த மூவி எனக்கு சப்போர்ட் பண்ணும். இதனால் எனக்கு பேரும் புகழும் கிடைக்கும். இன்னும் நிறைய திரைப்படங்களை எடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இது ஒரு முன்னோட்டமாக எடுத்திருக்கேன் இந்த திரைக்கதையை. இது நானே எழுதி நானே வடிவமைச்சு டைரக்ஷன் பண்ணி சொந்த இயக்கத்தில் நான் இதை தயாரிச்சிருக்கேன். இதுக்கு எனக்கு உறுதுணையாக இருந்த மாண்புமிகு டைரக்டர் ராம்கி சார் அவர்களுக்கும் இந்த பெருமை சாரும். அவங்களுடைய தைரியத்தினால தான் எனக்கு அவங்களுக்கு உற்சாகம் ஊட்டினாங்க. பயிற்சி கொடுத்ததே டைரக்டர் ராம்கி சார் தான். அதான் அவங்களுடைய தமிழ் ஃபிலிம் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் நான் மாணவராக சேர்ந்து பயிற்சி இயக்குனராக பயிற்சி பெற்றேன். சந்தோஷமாக இருக்குது. சூப்பரான பயிற்சிகள் எனக்கு சொல்லிக் கொடுத்தது ஐயா, மறக்கவே மாட்டேன். மனித கடவுள். எல்லா இயக்குனரும் கோப்பிடுவாங்க, ஆனால் ஐயா கோப்பிட மாட்டாங்க என்றைக்குமே. நிதானமாக 1க்கு 10 தடவை சொல்லி கற்றுக் கொடுத்து எங்களை பெரிய இயக்குனர் ஆக்குறது தான் அவங்களுடைய நோக்கமே. அதனால் அவங்களுக்கு என்னுடைய முதற்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் பெண்கள் நலனுக்காக, முழுக்க பெண்கள் சுதந்திரத்திற்காக நிறைய பெண்கள் எனக்கு இதை பார்த்து பெண்கள் நிறைய அவங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும்ன்ற நம்பிக்கையோடு இந்த படத்தை நான் தயாரிச்சிருக்கேன். இது எனக்குரிய என்னவள், எனக்கு நான் விரும்பும் என்னவளும் இதை பார்ப்பாள் என்ற எனக்கு நம்பிக்கை இருக்குது. என்னவளுக்காகவும் இந்த வீடியோ பதிவிடுறேன். அவள் எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருப்பாள். ஏன்னு கேட்டால், ஒருத்தியை விரும்பினான்னா அவளை கடைசி வரையில் அவள் தான் என் மனசுலே இருக்கா. அது என்னென்னு தெரியல. இது இறைவனுடைய படைப்போ என்னன்னு தெரியல. காதலிங்கிறது ஒரு காவியம் மாதிரி. அதை நெஞ்சை விட்டு இழுக்க முடியல, மறக்க முடியல. இருந்தாலும் அவள் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். அவளுக்காக நான் எந்த தியாகம் பண்ண தயாராக இருக்கிறேன். என்னை விரும்பி வர்றவளை நான் அவ்வளவு சுலபமாக அதாவது சாதாரணமாக நினைக்க மாட்டேன். என்னை விட உயர்வாக நினைக்கிறேன். புகழோடு இருக்கணும். நல்லா பார்த்துக்கிறேன். நல்லா இவருக்கு அன்பு காட்டுவேன். எனக்கு துணை செய்கிறத பெரும்பாக்கியம் நினச்சி